இந்த இந்தியா, தமிழ்நாடு ஜாதி வெறி சமூகத்தில் நாம் எங்க இருக்கோம் தோழர்கள் நினைத்து பார்க்கறதுக்காக சொல்றேன். டெட் பாடி வீடு முழுவதும் செதறி கிடக்குது, கைகால் இல்லாம கிடக்குது. அத்தனை குற்றுயிரும் குலையுமா கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த தெருவுக்கு இடையில 20 பேரும் மர்டர் பண்ணிட்டு உடனே ஓடி போகலாம். அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு, சிக்கன் ஃப்ரை செஞ்சு பிளேட்ல வச்சு எடுத்து போடாது கொடுக்குறான். டெட் பாடிகள் கிடக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்து தாகூர் ஜாதியை சார்ந்த அந்த ஆதிக்க ஜாதிகள் கொண்டாந்து விருந்து கொடுக்கிறாங்க. இடுகாட்டு கொண்டு போய் ஒரு தலித்தை புதைப்பதற்கு இடம் இல்லாத போது அதை எப்படி கொண்டு போய் அந்த கரையில புதைக்கிறாங்கன்னா, அது டிவியில நீங்க அதை பாத்தீங்கன்னா மனித இதயம் படைத்தவர் கண்ணீர் சிந்தாம பாருங்க. ஒரு இளைஞன் காலேஜ்ல படிக்கிறான், 3rd year என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவனை கைய காலம் வெட்டுறாங்க. என்ன சொல்லி வெட்டுறான்? தலித் இளைஞன், நீ மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதே தப்பு, அதிலும் புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது மாபெரும் தப்புன்னு சொல்லி வெட்டுறான். இந்த மனநிலை இருக்கிற இந்த நாட்டில் தான் அவர் நடத்தின அத்தனை வழக்குகளையும் எந்த நேரமும் அதை நாம நீதிமன்றத்துக்கு போயிட்டு உயிரோடு திரும்ப முடியுமாங்கிற சூழ்நிலையில் நடத்துற வழக்கு. அதுதான் அது எல்லோருக்குமே அந்த துணிச்சல் வராது. சூரியகுமார் நடத்துற வழக்கினுடைய இது முக்கியத்துவம் நான் அங்கதான் பாக்குறேன். உண்மையிலேயே ஒரு நம்முடைய வழக்கறிஞர் தொழிலில் இருவருமே இன்றைக்கு பாராட்டு பெறக்கூடிய இருவருமே செய்திருக்கக்கூடிய காரியம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் சாதாரணமான விஷயம் அல்ல. இது உண்மையிலேயே நம்முடைய வருமானத்துக்காகவோ பணத்துக்காகவோ அல்ல. பாப்பா மோகன் இதுவரை நடத்தியிருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே உயிருக்கு துணிஞ்சு நடத்துற கேஸ். அதுதான் எல்லா இடங்களிலும் நாம் நினைவு கொள்ள வேண்டியது. ஜாதி மோதல் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பில் எந்த நேரத்திலும் பாப்பா மோகனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அவரே கொல்லப்படலாம். அதை அந்த அந்த ஆபத்தை கூட துச்சமாக மதித்துதான் இந்த மாதிரி வழக்குகளை மேலவளவு வழக்கில் இருந்து இது மேட்டுப்பாளையத்தில் நடந்ததுங்கிறது இப்ப சமீபத்தில் நடந்த வழக்காக. மேலவளவு வழக்கும் சரி, அதுக்கு பின்னால் நடந்தது அது கூட யுவராஜ் இன்வால்வ் ஆன இந்த கோகுல்ராஜ் வழக்குங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் நடத்தின அத்தனை வழக்குகளிலும் எந்த நேரமும் அதை நாம நீதிமன்றத்துக்கு போயிட்டு உயிரோடு திரும்ப முடியுமாங்கிற சூழ்நிலையில் நடத்துற வழக்கு. அதுதான் அது எல்லோருக்குமே அந்த துணிச்சல் வராது. நானும் பாப்பா மகனும் ஒரே காலேஜ்ல, மெட்ராஸ் லா காலேஜ்ல ஒரே வகுப்புல படிச்ச தோழர். 46 ஆண்டுகள் பணி முடிச்சு இப்ப 47வது ஆண்டுல எடுத்து வச்சு. அதிர்ஷ்டவசமாக ஈரோட்டில் எங்களுக்கு திருமலைராஜன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பி திருமலைராஜன், எனக்கும் அவருக்கு ஒரே சீனியர் ஆபீஸ்ல தான் நாங்க 2 பேரும் பயிற்சி பெற்றோம். இப்ப நான் தொழிற்சங்க அரங்கத்தில் வேலை செய்கிற காரணத்தால் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாலேயே தொழிற்சங்கத்தில் வேலை செய்தார். நான் தொழிலாளர் நல வழக்குகள் மட்டும் நடத்துவதும் சொல்லி அதை மட்டும் நான் ஸ்பெஷலைஸா தெரிந்தது. ஆனா பாப்பா மோகன் அவர்கள் குற்றவியல் செயல, கிரிமினல் செயல ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய அற்புதமான தலை சிறந்த வழக்கையர் வந்திருக்கிற போது நாம் ஐஏஎல் சார்பாக பாராட்ட கிடக்கும். இது சாதாரண விஷயம். சூரியகுமார் அவர்களுடைய இதுவும் அதேதான். அவருடைய சொந்த ஊரில் ஒரு இடுகாட்டுல சுடுகாடு நீதிபதி சந்திர எழுதிக்கூடிய அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் ஒரு புத்தகம் வந்திருக்கு. அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள், அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். இந்த நாட்டில் சுடுகாட்டுக்காக போராட்டம் இப்ப அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டுதான் நம்ம நடத்திட்டு இருக்கிற முறை. இந்த காலகட்டத்தில் தான் இன்னமும் சுடுகாட்டுக்காக போராட்டம். இது சூரியகுமார் அந்த உரிமைக்காக உயர் நீதிமன்றம் வரை கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம். இந்த வயது அந்த ஊரில் இதுக்காக ஒரு ஆதிக்க சக்திகளை எதிர்த்து இந்த வழக்கை தொடுத்து அதுக்காக நிச்சயமாக இழப்பு தோழர் எதிர்காலத்தில் இன்னும். இதில் நான் நேரம் கருதி ஒரு 2 விஷயத்தை நினைவுபடுத்த கிடக்கும் நம்முடைய தோழர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். போன வருஷம் ஒரு ஜூன் 12ஆம் தேதி நீங்க டிவியில அது முழுவதும் வந்தது. டிவியில நாம சில பேர் நம்ம பல நிகழ்ச்சிகள்ல பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்க்க தவறிடும். திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்று, தாமிரபரணி பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, டவுன் மத்தியில் அவ்வளவு பெரிய பிரிட்ஜ். அந்த ஊரில் தலித்துகள் அந்த நதியை, தாமிரபரணி நதியை தாண்டி கொண்டு போய் புதைக்கிறதுக்கான இடமே இல்லை. சூரியகுமார் நடத்துற வழக்கினுடைய இது முக்கியத்துவம் நான் அங்கதான் பார்க்கிறேன். இடுகாட்டு கொண்டு போய் ஒரு தலித்தை புதைப்பதற்கு இடம் இல்லாத போது
அதை எப்படி கொண்டு போய் அந்த கரையில புதைக்கிறாங்கன்னா, அது டிவியில நீங்க அதை பார்த்தீங்கன்னா மனித இதயம் படைத்தவர்கள் கண்ணீர் சிந்தாம பார்க்க முடியாது. டெட் பாடிய காலையும் கயிற்றுலையும் கழுத்துலையும் இடுப்புலையும் கயிற்றை கட்டி தாமிரபரணி மேம்பாலத்திலிருந்து ஒரு 200 அடி உயரத்திலிருந்து தூக்கில தொங்குற மாதிரி இறக்குறாங்க டெட் பாடி. இறந்த பின்னும் கழுத்துலையும் காலையும் இடுப்புலையும் கயிற்றை கட்டி அந்த தாமிரபரணி பிரிட்ஜில் இருந்து கீழே இறக்கி கீழே 4 பேர் வந்து தலித்துகள் அந்த உறவினர்கள் அந்த பாடியை பிடிச்சு அவுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு நதியோரத்திலேயே அந்த பொது இடம் இல்லை. அதுதான் சூரியகுமார் நடத்துற அந்த வழக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் மோகன் நடத்துற வழக்கிலையும் இந்த சமூகத்தில் என்ன நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். பெரியார் பிறந்த மண் இங்க அதெல்லாம் இல்லைன்னாலும் நாமளாக மனக்கற்பனை கட்டுவாங்க. சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஜாதி வெறி. 10 நாளைக்கு முன்னால் நீங்க அந்த பத்திரிகையில பாத்தீங்களா இல்லையா நினைத்து சில பேர் படிச்சிருக்கலாம். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு இளைஞர் காலேஜ்ல படிக்கிறான், 3rd இயர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவனை கையை காலம் வெட்டுறாங்க. என்ன சொல்லி வெட்டுறான்? குறிப்பிட்ட ஜாதி, அந்த ஜாதி பேர் சொல்லுவது தலித் இளைஞன். நீ மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதே தப்பு, அதிலும் புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது மாபெரும் தப்புன்னு சொல்லி வெட்டுறான். அவருடைய பிரதமர், அவருடைய சொந்த தாய் மாமன் வந்து ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர். அவரு தன்னுடைய தங்கை மகன்கிறனால வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு. ஒரு இது பையன் காலேஜில் படிக்கிறார், 3rd இயர்னால புல்லட் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்குறார். என்ன சொல்லி வெட்டுறான்னு அந்த ஊர்ல இப்ப குற்றுயிரும் குலையுருமாக உயிர் தப்பிச்சுட்டாரு. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இன்னும் உள்நோயாளியா சிகிச்சை பெற்றது. சொல்லி வெட்டுற போதே என்ன சொல்லி வெட்டுறாங்கன்னா, நீ புல்லட் மோட்டார் சைக்கிள் எப்படி ஓட்டலாங்க அப்படின்னா வேற ஏதாவது வாங்கியிருந்தா மன்னிச்சிருக்காரு. இந்த ஊர்லயே எவனும் இல்லை. நம்ம சுத்து வட்டாரத்திலேயே 10-20 கிலோமீட்டர் தூரத்துல எவன் கையிலையும் புல்லட் மோட்டார் சைக்கிள் எங்க ஜாதிக்காரங்கிட்ட இல்ல. நீ எப்பறம் ஓட்டலான்னு கேட்டுதான் வெட்டுற. இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்தது, சிவகங்கையில் நடந்தது. 2 நாளைக்கு முன்னால செய்தி நீங்க இந்த இதுல இந்த வயர் ஆங்கில இணையத்துல நீங்க ஒரு செய்தி வந்திருக்கு, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்திரா சிங் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், மெயின்புரிங்கிற மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மெயின்புரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்ல ஒரு கேஸ். 3 பேர்த்துக்கு வந்து ஆதிக்க ஜாதியை சார்ந்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அம்மா. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், லேடி ஜட்ஜ் இந்திரா சிங். இந்த கேஸ்ல நடந்தது 1981 நவம்பர் 18ஆம் தேதி நடந்த மேடம். அதாவது 44 வருஷத்துக்கு முன்னால 24 தலித்துகள் தெகுலி மசாகர்னு பேர். அது 1982 எங்களுக்கு இன்னும் அந்த பத்திரிகையில் வந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எனக்கு இன்னும் நினைவு. 44 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மெயின்புரி மாவட்டத்தில் அந்த தெகுலி வில்லேஜில் நடந்த அந்த மர்டர், அந்த கொலைகள் 24 பேருக்கு கற்பழிப்பு கொலை அப்படின்னு பண்ணா தாகூர் ஆதிக்க ஜாதி பண்றான். அவங்களுக்கு எப்ப தண்டனை கிடைக்குது? 44 ஆண்டுகள் கழிச்சு. குற்றப்பத்திரிகை 20 பேருக்கு மேல, 24 பேர்த்து கொண்டதுக்காக 24 பேரில் இந்த வழக்கு எடுத்துட்டு போன விளைவு 13 பேர் செத்தே போயிட்டான். அவன் உயிரோடு இல்லை. அதாவது குற்றவாளிகள்ல 13 பேர் இல்ல. அட்லீஸ்ட் 4 பேரை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்கிறான் உத்தரப்பிரதேச அரசு. இன்னைக்கு வரைக்கும் 1981 நவம்பர் 18 நடந்தது. இன்னும் 44 ஆண்டுகள் கழிச்சும் இன்னும் 4 பேர் அப்ஸ்காண்டிங். 3 பேருக்கு மட்டும்தான் மரண தண்டனை. இதுல இந்திரா சிங் சொல்லி இருக்கிற விஷயம் தீர்ப்பு நான் படிச்சு பார்க்கிறோம். அதான் இந்த இந்தியா, தமிழ்நாடு ஜாதி வெறி சமூகத்தில் நாம் எங்க இருக்கோம்னு தோழர்கள் நினைத்து பார்க்கறதுக்காக சொல்றேன். டெட் பாடி வீடு முழுவதும் செதறி கிடக்குது, கைகால் இல்லாம கிடக்குது, தலை வெட்டி கிடக்குது, முண்டங்கள் தனியாக இருக்குது, கைகால் அத்தனை குற்றுயிரும் குலையுமா கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த அந்த ஊர் இந்த தெருவுக்கு இடையில இந்த 20 பேரும் மர்டர் பண்ணிட்டு உடனே ஓடி போகல. அதுதான் வடநாட்டு நாம் நினைச்சுவாங்க. அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு, சிக்கன் ஃப்ரை செஞ்சு பிளேட்ல வச்சு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறான். டெட் பாடிகள் கிடக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்து தாகூர் ஜாதியை சார்ந்த அந்த ஆதிக்க ஜாதிகள் கொண்டாந்து விருந்து கொடுக்கிறான். இவ்வளவு கொலைகள் நடந்த பின்னும் அந்த டெட் பாடிகளுக்கு இடையில் உட்கார்ந்து ஒருத்தர் பிரியாணி சாப்பிடலாம். இந்த குற்றவாளிகள் 20 பேர். இதை இந்திரா சிங் தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காங்க. இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்பதால் தான் நான் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். யாராவது கொலை பண்ணி
இத்தனை டெட் பாடி கிடக்கிற ஊர்ல குற்றுயிரும் குலையுயிருமா கொஞ்சம் பேர் கிடக்கிற இடத்துல இப்படி போய் வந்து பிரியாணி சாப்பிட முடியுங்கிற மனநிலை இருக்கிற நாடு இது. புல்லட் ஓட்டுறதுக்காக கையை காலம் வெட்டின மாதிரியே. அப்ப இந்த மனநிலை இருக்கிற இந்த நாட்டில் தான் உயிருக்கு துணிந்து தோழர் பாப்பா மோகனும் சரி, சூரியகுமாரும் சரி, இந்த என்னுடைய தோழன், என்னுடைய வகுப்பு தோழர் இந்த அளவுக்கு இந்த வழக்குகள் வந்து உயிருக்கு துணிந்து நடத்த எங்களுக்கு கொடுத்த இந்த துணிச்சல் என்பதும் நேர்மை என்பதும் அச்சமில்லாமல் இந்த வழக்கிலே சந்திக்கிறது கொடுத்து எங்களுக்கு பொது உடைமை இயக்கம் மாணவர் மன்ற காலத்தில் இருந்து நானும் அவரும் ஒரே இன்றைக்கு வரைக்கும் ஒரே படகில் பயணம் பண்ணுவோம். எங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் ஒரே திசையில் ஒரே படகில். எனவே அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோழனையும் சூரியகுமாரையும் வாழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு தோழனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி.